வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். இந்த வீடியோவில் ஜிங்கோவிட் டேப்லெட்டோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜிங்கோவிட் டேப்லெட் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் B2, விட்டமின் B6, விட்டமின் B1, விட்டமின் A, மெக்னீசியம், போலிக் ஆசிட், அயோடின், குரோமியம், செலினியம், பயோட்டின், காப்பர், விட்டமின் D3, விட்டமின் B12, விட்டமின் C, கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட், விட்டமின் B3, ஜிங்க், விட்டமின் E, மெக்னீசியம், விட்டமின் B5 இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. மேலும் பல இன்கிரீடியன்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிங்கோவிட் டேப்லெட்டு எதற்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோ இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய பேருக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப சோர்வாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாத்திரையை வந்து டாக்டர் பரிந்துரைக்கிறாங்க. இது வந்து ஒரு நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் தான். இது வந்து ஒரு சத்து மாத்திரை. இதில் வந்து கிரேப் சீடு எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நேச்சுரலான ஆன்டி ஆக்சிடென்ட். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ் அப்படிங்கிற அந்த கெட்ட செல்களை வந்து சரி செய்து நம்ம பாடியை புத்துணர்ச்சியாக வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மேலும் நம்ம உடம்புல இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தால் அதை கிளியர் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. மேலும் நிறைய பேஷண்ட்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு அதை சீக்கிரம் க்யூர் ஆகிறதுக்கு இந்த மாத்திரை வந்து ஹெல்ப் பண்ணுது. மேலும் நிறைய பேர் இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு அவங்க பாடியோட இம்யூனிட்டி பவரை, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாத்திரை பயன்படுது. மேலும் இந்த மாத்திரை வந்து RBC அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சிவப்பணுக்களை வந்து அதோட உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மேலும் இரும்புத்தாது நம்மளோட உடல்ல அப்சார்ப் ஆகிறதுக்கு இந்த மாத்திரை ஹெல்ப் பண்ணுது. மேலும் நிறைய பேருக்கு பசியே எடுக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பசியை தூண்டும் ஒரு மாத்திரையாக அந்த மாத்திரை செயல்படுது. மேலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய நோய்களால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த நோய்கள்ல இருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கான அந்த சக்தியை இந்த மாத்திரை வந்து வழங்குது. மேலும் ரொம்ப சோர்வாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாத்திரை அந்த சோர்வுகளை எல்லாம் நீக்கி புத்துணர்ச்சியை கொடுக்குது. மேலும் நம்ம உடம்புல வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸை வந்து இந்த மாத்திரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. குறிப்பாக நர்வஸ் சிஸ்டம் நல்லா இயங்குறதுக்கு இந்த மாத்திரை ஹெல்ப் பண்ணுது. இந்த மாத்திரை முழுக்க பார்த்தீங்கன்னா மல்டி விட்டமின்ஸ், மல்டி மினரல்ஸ் அண்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த ஒரு மாத்திரையாக இருக்குது. சரி, இந்த மாத்திரையை எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் உங்களுக்கு இந்த மாத்திரையை ஒரு நாளைக்கு எத்தனை மாத்திரை எடுத்துக்க சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக எடுத்துக்காங்க. அளவுக்கு மீறி எடுத்துக்கக்கூடாது. மேலும் இந்த மாத்திரைன்னு இல்லை, எந்த ஒரு மருந்து மாத்திரை வாங்கினாலும் அதனோட லேபிளை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். எக்ஸ்பிரி டேட்டை செக் பண்ணுங்கள். வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்துல வச்சுருங்க. ஒரு கூல் அண்ட் ட்ரையான பிளேஸில் ஸ்டோர் பண்ணுங்கள். மேலும் பரிந்துரைத்த அளவை விட அதிகமாக எந்த மாத்திரையும் எடுத்துக்காதீங்க. கரெக்டான அளவு எடுத்துக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.